வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக எல்ஐகே படத்தோடைய அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோடைய ஸ்டோரி வந்து ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நடக்கக்கூடிய கதைக்களமாக வந்து காட்டப்படுது. எல்ஐகேங்கிற ஒரு ஆப், இந்த ஆப் வந்து லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பீப்புளை கனெக்ட் பண்ணி லவ்வர்ஸாக ஆக்குது. இந்த ஆப் மூலிமா தான் எல்லாருமே வந்து காதலிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆப்புக்கு வந்து லவ்வர்ஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் வந்து தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் டயலாக் வருது. கிட்டத்தட்ட இது வந்து டேட்டிங் ஆப்ஸ் மாதிரி தான். டேட்டிங் ஆப்ஸோடைய ஒரு இன்ஸ்பிரேஷன், ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். டேட்டிங் இல்லாமல் ஒரு லவ் ஆப் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சினாரியோவில் ஆப்ஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலமையில தான் வந்து இருக்கும். அதுவும் இப்போ ஏஐ வேற வந்துருச்சு, இன்னும் அட்வான்ஸ்டாகி போயிட்டே இருக்குது. ஃபியூச்சரில் என்ன ஆகும் அப்படிங்கிறதே வந்து தெரியல. ஒரு பக்கம் ஆப்ஸால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னாலும், இன்னொரு பக்கம் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. புதுசாக நிறைய பிரச்சனைகளும் உருவாயிட்டு இருக்கு. ஸோ பொதுவாக ஆப்ஸ் பற்றி, டேட்டிங் ஆப்ஸ், ஏஐ, நோமோஃபோபியாங்கிற ஒரு வேர்டை இந்த ட்ரெய்லரில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பற்றின ஒரு ஜென்ரலான கேஷுவல் டிஸ்கஷனாக தான் இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. அந்த வகையில் ஃபஸ்ட்டு டேட்டிங் ஆப்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, டேட்டிங்னா என்ன அப்படிங்கிறத 6 படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. சூர்யா வந்து கேட்பார், இந்த டேட்டிங்னா என்னடா அப்படின்னு கேட்கும்போது சாம்ஸ் வந்து சொல்லுவார், டேட்டிங்னா ஒன்றும் இல்லை, ஒரு பையனும் பொண்ணும் ஒரே பைக்கில் ஒன்றா கட்டி பிடிச்சி மகாபலிபுரம் வரைக்கும் போய் பீச்சில் ஒன்றா குளிச்சுட்டு ஒரே ரூமில் ட்ரெஸ்ஸை மாற்றி ஒன்றுமே பண்ணாமல் திரும்ப வரதுக்கு பேர் தான் டேட்டிங் அப்படின்னு. ஸோ இந்த படம் வந்த அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா டேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயமா தான் இந்தியாவில் இருந்தது. நிறைய பேருக்கு இந்த வார்த்தையே வந்து தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டேட்டிங் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுக்கான நிறைய ஆப்ஸே வந்துருச்சு. ஸோ ஆக்சுவலாக டேட்டிங்கான ரியல் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேட்டிங் அப்படிங்கிறது ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ஒரு ப்ராசஸ் மாதிரி தான். மேரேஜுக்கான ஒரு ஓப்பனிங் டோர் மாதிரி தான். டேட்டிங் மூலிமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு பழகி பார்த்து நமக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை அடுத்த கட்டமாக ரிலேஷன்ஷிப்பாக மாற்றி அதிலிருந்து மேரேஜுக்கு போகணுங்கிறதான் ப்ராசஸ். ஆனால் உண்மையிலேயே டேட்டிங்கை எல்லாரும் இப்படி தான் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரொம்ப 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 கம்மி தான். ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஷார்ட் டைம் என்ஜாய்மெண்ட், டைம் பாஸாக தான் இந்த டேட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணப்படுது. அந்த வகையில் டேட்டிங் ஆப்ஸும் எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க கிடையாது. ஒரு ஆணையும் பெண்ணையும் வந்து கப்புள் ஆக்கிடணும், அவங்கள வந்து திருமண பந்தத்துக்குள்ளே அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடலாம் வந்து டேட்டிங் ஆப்ஸ் உருவாக்கப்படலை. எல்லாத்துலேயுமே ஒரு பிஸ்னஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் டேட்டிங் ஆப்ஸ்லேயும் ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. ஸோ டேட்டிங் ஆப்ஸோடைய உண்மையான நோக்கமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு பையன் பொண்ணு டேட்டிங் ஆப்குள்ளே வராங்க, ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பிடிக்குது, பேச ஆரம்பிக்கிறாங்க, டேட் போகலாம் அப்படின்னு முடிவெடுத்து டேட்டிங்கும் போகிறாங்க. அதில் இன்னும் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக மாறி அது மேரேஜில் போய் முடிஞ்சு ஓகே நமக்கான பார்ட்னர் கிடச்சாச்சுன்னு சொல்லி இந்த ஆப்லேருந்து அவங்க எக்ஸிட் ஆகி வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அது இந்த டேட்டிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் தான். ஸோ டேட்டிங் ஆப்பை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரவங்க இந்த ஆப்குள்ளேயே தான் இருக்கணும், திரும்ப திரும்ப இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதுதான் அவங்களுக்கான பெரிய லாபமே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஆப்பும் வந்து ஒர்க் ஆகும். மல்டிபிள் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் அப்படிங்கிறதே ஒரு லேப்ரிந்த், ஒரு ட்ராப் மாதிரி தான். ஸோ இந்த டேட்டிங் ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். ஒரு ப்ரொஃபைல் இல்லைனா இன்னொரு ப்ரொஃபைல், இதை விட இது பெட்டராக இருக்குது, இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது, அடுத்து இந்த ப்ரொஃபைல் அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இது லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். இது வந்து டேட்டிங் ஆப்ஸ்க்கு மட்டும் இல்லை, பல ஆப்ஸ்க்கு வந்து பொருந்தும். இன்னொரு பேசிக் எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கண்டிப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நாம் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டைமில் இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு படத்தை சூஸ் பண்ணி அது எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்குன்னு தேடி போய் பார்க்குறதுங்கிறது வேறு. ஆனால் சில சமயம் இல்லை, பல சமயம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நம்மக்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது, இதில் தான் நிறைய படங்கள் இருக்கே, உள்ளே போய் ஏதாவது ஒரு படத்தை செலக்ட் பண்ணி படத்தை பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி போவாங்க. ஆனால் உள்ளே போனால் ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா தேடிக்கிட்டே இருப்பாங்களே தவிர படத்தை பார்க்கவே மாட்டாங்க. ஒரு படத்தை செலக்ட் பண்ணுறதுக்கான அந்த டைம் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தாண்டி போயிடும். ஒரு கட்டத்தில் வந்து வெறுத்து போய் படமே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்துருவாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு நடந்திருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கும் நடந்திருக்கு. ஸோ டேட்டிங் ஆப்ஸில் இதெல்லாம் தாண்டி இன்னொரு பக்கம் நிறைய ஃப்ராடு, ஸ்கேம்ஸ்க்கான வேலைகளுமே வந்து போயிட்டு தான் இருக்குது. நிறைய ரியல் கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. டேட்டிங் ஆப்ஸ் மூலிமா பார்த்தீங்கன்னா கொலைகள் நடந்திருக்கு, கற்பழிப்பு நடந்திருக்கு, மணி ஸ்கேம் நடந்திருக்கு, மறைமுகமான ஆன்லைன் விபச்சாரம் வந்து போயிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேவலமான கன்றாவிகள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. டேட்டிங் ஆப்ஸை தாண்டி ஜென்ரலாகவே ஆப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாவே எல்லாமே நம்மளுடைய லைஃப்பில் தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாக நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, மேனிப்புலேட் பண்ணுது அப்படிங்கிறது தான் உண்மை. இதுக்குமே நிறைய ரியல் லைஃப் கேசஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, 2014 ஃபேஸ்புக் வந்து ஒரு
எக்ஸ்பெரிமெண்ட் ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதுவுமே அப்போ ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. ஃபேஸ்புக் டேட்டா சயின்டிஸ்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு அல்காரிதம் செட் பண்ணி 7 லட்சம் ஃபேஸ்புக் யூசர்ஸை வந்து மேனுப்புலேட் பண்ணாங்க. 2 குரூப்பாக வந்து பிரித்தாங்க. ஒரு டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து அவங்க நியூஸ் ஃபீடை ஓப்பன் பண்ணால் எல்லாமே பாசிட்டிவான போஸ்ட்டாக வர மாதிரி வந்து செட் பண்ணாங்க. இன்னொரு செட் ஆஃப் யூசர்ஸ்க்கு வந்து அவங்க ஃபேஸ்புக் நியூஸ் ஃபீடில் வந்து கம்ப்ளீட்டாக நெகட்டிவான போஸ்ட்டாக வர மாதிரி வந்து கிரியேட் பண்ணாங்க. இதோடைய ரிசல்ட்டாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த யூசர்ஸ்லாம் நெகட்டிவான நியூஸ் ஃபீடை கம்ப்ளீட்டாக பார்த்தாங்களோ அவங்க அடுத்து போஸ்ட் பண்ணது, அவங்க அப்டேட் பண்ணது எல்லாமே நெகட்டிவான போஸ்ட்டாக தான் இருந்தது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப் நினச்சா நம்மளுடைய மைண்ட் செட், நம்மளுடைய மூடையே வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நம்மளை வந்து சோகமாக்க முடியும், டிப்ரெஷனுக்குள்ளே போக வைக்க முடியும், இன்னொரு பக்கம் பயங்கர சந்தோஷமாகவும் ஃபீல் பண்ண வைக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. இந்த எல்ஐகே ட்ரெய்லரில் நோமோஃபோபியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. ஃபோன் தான் இந்த பொண்ணை வளர்த்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக நோமோஃபோபியானா என்ன அப்படின்னு பார்க்கும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபோபியா இருக்கு. ஆனால் இந்த நோமோஃபோபியாங்கிறது ஒரு கிளினிக்கல் டிசார்டர் டேர்ம் வந்து கிடையாது. இதை ஃபஸ்ட்டு எப்போ யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2008 யூகேல நடந்த ஒரு ஸ்டடி. அதில் தான் இந்த நோமோஃபோபியா, நோ மொபைல் ஃபோன் ஃபோபியா அப்படிங்கிற இந்த வார்த்தை வந்து பயன்படுத்தப்படுது. அப்போ என்ன ஸ்டடி கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000 மொபைல் ஃபோன் யூசர்ஸை வந்து சர்வே எடுக்கிறாங்க. அதில் 53% பேர் அவங்களுடைய ஃபோன் தொலைஞ்சு போச்சு, இல்லை அவங்களுடைய ஃபோன் சிக்னல் கிடைக்கல, பேட்டரி டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 2008 அப்படின்னா இப்போ எப்படி இருக்குங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். இதே மாதிரி டீனேஜர்ஸை வச்சு ஒரு சர்வே எடுக்கிறாங்க. டீனேஜர்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்று புரோக்கன் போன், இல்லைனா இன்னொன்று புரோக்கன் ஃபோன். உங்களுடைய ஃபோனை உங்ககிட்டேருந்து எடுத்துருவோம், இல்லை உடச்சிருவோம். அப்படி இல்லைனா இன்னொரு ஆப்ஷன் வந்து உங்கள் போனை வந்து உடச்சிருவோம். எதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கும்போது கிட்டத்தட்ட 40 to 50% ஆஃப் த டீனேஜர்ஸ் வந்து எதை சூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் போனை கூட உடச்சிக்கோங்க, ஆனால் எங்கள் ஃபோனுக்கு எதுவும் ஆகக்கூடாது, எங்கள் ஃபோனை உடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சராக வந்திருக்கு. நோமோஃபோபியா பற்றி சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஃபோன் இல்லாமல் இவங்களால வாழவே முடியாது, இருக்கவே முடியாது. ப்ரோ இப்போ எல்லாருமே அப்படி தானே ப்ரோ இருக்கோம், ஃபோன் இல்லாமல் யாருமே இயங்க முடியாதுன்னு கேட்டிங்கன்னா அது உண்மைதான். ஒரு வகையில் எல்லாரும் ஃபோனுக்கு அடிக்டாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கோம். பட் இந்த நோமோஃபோபியாங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம் கேஸ். ஃபோன் இல்லைனா இவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு பயம் வரும், ஆங்ஸைட்டி வரும், பேனிக் ஆவாங்க. இவங்க கண் பார்வையில் எப்போவுமே ஃபோன் இருந்துகிட்டே இருக்கணும். ஃபோன் இல்லை ஃபோனுடைய சார்ஜ் வந்து ரொம்ப குறைஞ்சி ஆஃப் ஆக போகுது, ஃபோனில் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் விழுந்துருச்சு, சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது, ஃபோன் ஆன் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி என்ன பிரச்சனை வந்தாலுமே பயங்கரமாக வந்து பேனிக் ஆவாங்க, உயிரே போன மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே மொபைல் ஃபோனால், இன்டர்நெட்டால் பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ வேறு வந்துருச்சு. ஏஐ வந்து ஒவ்வொரு நாளும் அட்வான்ஸ்ட் ஆகி போயிட்டே இருக்குது. ஸோ எது உண்மை எது பொய்ங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்து நிற்கிறோம். ஏன்னா உங்களுடைய ஒரு இமேஜோ ஒரு வாய்ஸ் சாம்பிளோ இருந்தாலே போதும், அதை வச்சு ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பேசுகிற மாதிரி ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்ண முடியும், என்ன வேணாலுமே பண்ண முடியும். ஏற்கனவே ஏஐ மூலிமா ஸ்கேம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இமேஜஸ் மார்ஃப் பண்ணுறது, வீடியோஸ் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கு. இது ஃபியூச்சரில் இன்னுமே வந்து அதிகரிக்கும். பலவிதமான ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஏஐ ஜென்ரேஷனில் வளர்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எது உண்மை எது பொய்ங்கிறத ஈஸியாக கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போவே நம்ம வந்து இது ரியலா ஏஐயா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இது இன்னும் போக போக நம்பிக்கை அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாகும். எல்லாத்தையுமே சந்தேகத்தோட டவுட்டோட பார்க்குற மாதிரி தான் இருக்கும். யாரை நம்புறதுனே தெரில தாசனா அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாகும். ஸோ இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது தெரில, ரொம்ப பயமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டெக்னாலஜிஸ் பற்றி, இந்த ஆப்ஸ் பற்றி, ஃபோன் யூசேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.